நீங்கள் சின்ன வயசால கிங்காக இருக்கலாம். நான்லாம் வயசு எனக்கு 79 வயசுக்கு நான் இன்றைக்கி கிங்காக தான் இருக்கேன். இந்த ரத்த ஓட்டமே சரியாக போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் உட்காந்துருக்கு. ஓடி ஆடி விளையாடுனா ரத்தம் எல்லா இடத்துக்கும் பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஒருத்தன் மருந்தனுக்கு பிரதானம் என்ன? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், பசிக்கு சாப்பாடு, இதெல்லாம் இருந்தாலே ஒன்றும் இல்லை. நம்ம பேரிச்சம்பழம் நிறைய அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கலாம். தினம் 2 பேரிச்சம்பழம் சாப்பிடுவோம். அத்திப்பழம், காஞ்ச திராட்சை, பேரிச்சம்பழம், முந்திரி, பாதாம் எல்லாத்தையும் நல்லா பவுடராக க்ரீம் மாதிரி அடிச்சுட்டு தண்ணிக்கு பதிலாக அந்த க்ரீம்லேயே போட்டு சப்பாத்தி மாவு பசிச்சு வருது. இப்போல்லாம் கொய்யாப்பழம் சாப்பிட்டா ஸ்பூன் விடுவோம், அதில் கொட்டை இருக்குது, விதை நிற்காத கொய்யாப்பழம் தான் சாப்பிட்டு சொல்கிறேன். கிடையவே கிடையாது. பழமே டேஸ்ட்டு. பழத்தையே நம்ம வேறு டேஸ்ட்டாக மாற்றலாம். நாகப்பழத்தை வாங்கி உப்பு போட்டு குலுக்கி கொஞ்சம் நேரம் வெயில வச்சுட்டு சாப்பிடுவோம். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் தான் எனர்ஜெட்டிக் நாங்கநல்லூர் பத்மா மாமி. ஆக்சுவலாக மாமியோட ஒரு பஞ்ச் டைலாக் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். வேஸ்ட் எல்லாம் டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மாமி அடிக்கடி. வெரி பியூட்டிஃபுல் லேடி. வணக்கம்மா. வணக்கம் கிங் டிவிகள் வணக்கம். நீங்களாம் ரொம்ப சின்ன வயசு. நீங்கள் சின்ன வயசால கிங்காக இருக்கலாம். நான்லாம் வயசு எனக்கு 79 வயசுக்கு நான் இன்றைக்கி கிங்காக தான் இருக்கேன். காரணம் என்னென்னா, நான் எப்போவுமே சிரித்து பேசிகிட்டு இருப்பேன், எனர்ஜியாகவே இருப்பேன். எனக்கு சோறுங்கிறது என்னென்னே தெரியாது. டயர்டாக இருக்கு நீங்களாம் சொல்கிறீங்க, ஆனால் உங்களோட நான் தான் எனர்ஜியாக பேசிகிட்டு இருப்பேன். அப்படி இருக்கும். எனக்கு இப்போ தான் அப்பாடா வெயில் விட்டு டயர்டாக இருக்கும், உடனே போய் படுக்க போவாங்க. அவங்கெல்லாம் வந்து படுக்க போவாங்க, நான் நேராக கிச்சனுக்கு போவேன். அதான் என்னோட எனர்ஜியோட ரகசியம். நான் இன்றைக்கி என் 79 வயசுக்கு இன்றைக்கி நான் ஒரு கிங். மாமி உங்களோட பேசும்போது எனக்கு மட்டும் இல்லை, பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இப்போ சூப்பரான ஒரு டாபிக் தான் நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். அதுக்கு சரியான டைலாக் பஞ்ச் நீங்களே சொல்லிட்டீங்க. ரத்த சோகை. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அனீமியா ப்ராப்ளம் இருக்குது இல்லையா? ஆண்களும் சரி பெண்களும் சரி ரத்தம் கம்மியாக இருக்குன்னுவாங்க, அயன் டிஃபிஷியன்சின்னுவாங்க. இதுக்கு செம்ம டிப்ஸ் கொடுங்க. இந்த ரத்த ஓட்டமே சரியாக போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் உட்காந்துருக்குது. ஓடி ஆடி விளையாடுனா ரத்தம் எல்லா இடத்துக்கும் பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். இல்லாட்டி காலை உட்காந்தா காலு கீழே ரத்தம் பாது, மேலுக்கு போகாது. எல்லாம் எப்போவுமே நம்ம உடம்பு சுறுசுறுப்பாக இருந்தா இந்த ரத்த சோகங்கிறதே வராது. ரத்த ஓட்டம் உடம்பு பூரா பரவித்தானே எங்கேருந்து வரும் ரத்த சோகை? நீங்கள் ரத்தத்தை ஒரு இடத்துக்கு ஓடவே விடுறதில்ல, ஒரே இடத்துல உட்காந்து ஒரே இடத்துலேயே தங்க வச்சுருக்கீங்க ரத்தத்தை. அது ஒன்று. இரும்பு சத்து நிறையா உடம்புல சேரதில்லை. பொதுவாகவே எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, எல்லாமே சாப்பாட்டில் தான் இருக்குது. சாப்பாட்டில் தான் அத்தனை விதமான வியாதிகள் எல்லாமே கண்ட்ரோலில் வச்சுக்கன்னா சாப்பாடு தான். ஒருத்தன் மருந்தனுக்கு பிரதானம் என்ன? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், பசிக்கு சாப்பாடு, இதெல்லாம் இருந்தாலே ஒன்றும் இல்லை. எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம அது சரியானபடி நம்ம பயன்படுத்துறது இல்லை. இப்போ நம்ம உடம்புக்கு ரத்த சோகை வருதுன்னா அதுக்கு நிறைய நம்ம அயன் தேவையான சாமான்லாம் சாப்பிடணும். நம்ம பேரிச்சம்பழம் நிறைய அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கலாம். தினம் 2 பேரிச்சம்பழம் சாப்பிடுவோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. பேரிச்சம்பழம் சாப்பிட முடியா அரைச்சி, இப்போ பேரிச்சம்பழம் சிறப்பு, பேரிச்சம்பழம் ஜாமு எல்லாம் வருது. அதெல்லாம் வேண்டாம். பேரிச்சம்பழத்தை வாங்கி நம்மளே அரைச்சி பாலில் கலக்கி குடிக்கலாம். இல்லை சப்பாத்தியில் பேரிச்சம்பழம், அத்திப்பழம், பாதாம், முந்திரி எல்லாத்தையும் அரைச்சி பவுடராக பண்ணி சப்பாத்தி மாவில் பேசிட்டு சப்பாத்தி ஆட்டு சாப்பிடலாம். அது ரொம்ப நல்லது. அத்திப்பழம், காஞ்ச திராட்சை, பேரிச்சம்பழம், முந்திரி, பாதாம் எல்லாத்தையும் நல்லா பவுடராக க்ரீம் மாதிரி அரைச்சிட்டு தண்ணிக்கு பதிலாக அந்த க்ரீம்லேயே போட்டு சப்பாத்தி மாவு பசஞ்சு வருது. தண்ணி விட்டால் குழம்பு சப்பாத்தி மாவு பசஞ்சு விட வராது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் போட்டு பசைய சொன்னின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி இதையும் போட்டு பசஞ்சா சப்பாத்தி கூழாக தான் கலரணும். அப்புறம் அதனால நான் அதுக்கு தான் பொறுமையாக சொல்கிறேன். இந்த எல்லாம் அரைச்சி கெட்டியாக அரைச்சி அதை போட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டாக்க நம்ம அந்த மாவோட சேர்த்து போட்டு பிசைஞ்சு சப்பாத்தி ஆட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ரத்த சோகை குழந்தைகளுக்கும் வராது இல்லையா? இரும்பு சத்து எல்லாருக்கும் வேணும். அதை மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ ரத்த சோகை வராது. அதோடு இல்லாமல் பீட்ரூட்டை நல்லா அரைச்சிட்டு சூப்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அடிக்கடி சாப்பாடில் பொரியலாக பண்ணி சாப்பிட்லாம். சூப்பு தான் குடிக்கணும் கிடையாது, பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். நல்லா திருகிட்டு அதோடைய பயரெல்லாம் போட்டு நம்ம சேலடாக பண்ணி சாப்பிட்லாம். பச்சாவே சாப்பிடலாம். அதுலேயே ஒரு திதிப்பு தன்மை இருக்குது. சர்க்கரையே சேர்க்க வேண்டாம். அதில் அதுக்கே ஒரு திதிப்பு இருக்குது. அந்த பீட்ரூட்டுக்கே ஒரு திதிப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணால் அது பொரியல் வெங்காயம் போட்டு மிளகு ஜீரக பொடி போட்டு பொரியலாக பண்ணி அடிக்கடி பீட்ரூட் பொரியல் சாப்பிட்லாம். அது மாதிரி கேரட்டு பொரியல் சாப்பிட்லாம். இது மாதிரிலாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு ரத்த சோகை, இந்த காய்கறிகளெல்லாம் நம்மளுக்கு நிறையா ஒவ்வொன்றுலேயும் இரும்பு சத்து இருக்குது. அதெல்லாம் சாப்பிடலாம். நம்ம இந்த நாகப்பழம் சொல்வீங்கல்ல, அதில் கூட வந்து நல்லா கருப்பாக இருக்குல்ல, அது கூட வந்து அயனுக்கு நல்லதா? நாகப்பழம் வந்து இப்போ நிறையா வந்து சின்ன பழம் தான். அந்த காலத்தில் தான் நாட்டு பழம்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இழந்த சீமானந்த பழம் சைஸில் ஜம்போ நாகப்பழம்னு வருது. நாகப்பழம் சுகருக்கு ரொம்ப நல்லது. ஆனால் பழம் வந்து பொதுவாக பேரிச்சம்பழம் தான். இந்த ரத்த சோகைக்கு பேரிச்சம்பழம் தான் ரொம்ப நல்லது. எல்லாருமே இரும்பு சத்துனா உடனே பேரிச்சம்பழம் தினம் 2 சாப்பிட்டு தான் சொல்லுவாங்க. நம்ம சுகருக்கு வந்து நாகப்பழம் சாப்பிடுவாங்க. ஆனால் பழத்தில் எல்லா பழமுமே நல்லது தான்.
தினம் உடம்புல தினைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பழமாக சாப்பிட்தான் சொல்கிறாங்க. சுகர் இருந்தால் வாழைப்பழம் சாப்பிட வேண்டாம், அதுக்கு பதிலாக க்ரீன் ஆப்பிள் சாப்பிட்லாம், பேரிக்காய் சாப்பிட்லாம். கொய்யாப்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொய்யாப்பழம் இப்போல்லாம் கொய்யாப்பழம் சாப்பிட்டா ஸ்பூன் வந்துடும், அதில் கொட்டை இருக்குது, விதை நிற்காத கொய்யாப்பழம் தான் சாப்பிட்ணும் இப்போ சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. கொய்யாப்பழம் நறுக்கி அதில் இல்லைன்னா கொஞ்சோண்டு பெப்பரோ ஒன்று சால்ட்டு போட்டு நறுக்கி சாப்பிட்டா அந்த டேஸ்ட் அப்புறம் நீங்கள் விடவே மாட்டேன். நம்ம பழத்தை வெறும் சாப்பிட்றதுல அப்படி சாப்பிட்டு பாருங்க, அது வேறு ஒரு மாதிரி டேஸ்ட்டு. நம்ம எப்படின்னா பழத்தையே பழமே டேஸ்ட்டு, பழத்தையே நம்ம வேறு டேஸ்ட்டாக மாற்றலாம். நாகப்பழத்தை வாங்கி உப்பை போட்டு குலுக்கி கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு சாப்பிடுங்க, அந்த நாகப்பழம் அப்படி இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் நாகப்பழம் சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க, இது புது டிப்ஸு. நாகப்பழத்தை என்னன்னா அலம்பிட்டு உப்பை போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வெயில் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நாகப்பழம் அப்படி சாப்பிட்லாம், கொய்யாப்பழத்தை சாப்பிட்லாம். தோலெல்லாம் நிறைய பேர் வேஸ்ட் பண்ணாங்க, தோலெல்லாம் ஏன்னா அந்த காலத்தில் நேச்சுரலாக பழம் பழுக்கும், தோலெல்லாம் நம்ம அப்படியே சாப்பிடுவோம். இப்போ எல்லாத்துலேயும் கெமிக்கல், அதனால தோலை சீவிட்டு தான் எல்லா பழத்தையும் சாப்பிட வேண்டியிருக்கு. இப்போ அதனால சத்தெல்லாம் நமக்கு போயிடுறது, என்ன பண்ணுறது? அதனால வீட்டு தோட்டத்தில் காய்ச்ச பழமாக இருந்தால் நம்ம தோலோடு யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்கி அப்பார்ட்மெண்ட்ஸ் தானே, எங்க இந்த வீட்டு தோட்டத்துக்கு போகிறது இல்லை, இப்போ தான் மாடி தோட்டம் போடுறாங்களே எல்லாரும், அதுக்கு தான் வழி கண்டுபிடிச்சிட்டாங்களே. எல்லாம் தொட்டிலே கேட்கறது, செடியிலே கேட்கறது, எல்லாத்துலேயும் கேட்கறதே. அதுலேயும் உரம் போட்டால் எல்லாம் கேட்கறது. இப்போ மாம்பழத்துலேயே ஒரே மாமரத்துலேயே 4 விதமான பழம் பழுக்கிறதே விட்டு கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும். இப்போல்லாம் ரொம்ப அதனால அந்த காலம் மாதிரி இப்போ இந்த காலம் இல்லை. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாறிட்டோம். அந்த காலத்து மனுஷன் மாதிரி நம்மளும் இல்லையே. இப்போ நகரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் நன்னா மாறி போயிட்டோம். எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணி போக, எல்லோரும் அனுசரித்து போகணும், எல்லோரும் சந்தோஷப்படுத்தணும். சாப்பாடை மெயினாக நான் கூடுமான வரைக்கும் சொல்கிறது, நம்ம வெளியில் சாப்பிடலாம். வீட்டில் நம்ம என்ன வசதி இருக்கணும் பாரு, அந்த வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம சமைக்க பழகிக்கணும். ரிச்சு ஃபுட்டு தான் வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டு கொடுத்தா நிச்சயமாக நம்மளுக்கு எந்த வியாதியும் வராது. அதான் சொல்லுவேன். ரத்த சோகைனா நான் அழகாக தினம் அதை சாப்பிடுங்க, ஒன்றும் ரத்தம் சரியே வராது. தினம் அது மாதிரி கீரை சாப்பிடுவோம். தினம் ஒரு கீரையிலே பல விதமான கீரை இருக்குது. பாலக்கீரை வந்து நல்ல அயன் கண்டென்ட்ல. பாலைக்கீரை, நான் முருங்கைக்கீரையில் நல்ல அயன் சத்து இருக்குது. முருங்கைக்கீரை இருக்குது, அகத்திக்கீரை இருக்குது, சிறுகீரையை சாப்பிட்டா கண்ணு பார்வையெல்லாம் குறைபாடே வராமல் சிறுகீரை அவ்வளோ நல்லது. சிறுகீரை இருக்குது, பருப்போடு போட்டு பருப்பு கீரைன்னு ஒன்று இருக்குது, அது எப்படி தினம் பருப்பு சாதத்தில் போட்டு கொடுங்க, நல்ல தாராளமாக நல்லா அயன் சத்து அவ்வளோ கிடைக்கும். சரி, இந்த கூட்டு சொல்லுங்களேன். கீரை அதாவது முளைக்கீரை அயன் அதிகம், அதே மாதிரி இது முருங்கைக்கீரை அயன் அதிகம், இது சொன்னேன் அகத்திக்கீரை அது அயன் அதிகம். ஸோ இதெல்லாம் வந்து அயன். பாலக்கீரை, இதுக்கெல்லாம் எப்படி கூட்டு? இதுக்கெல்லாம் கூட்டு என்னென்னா, இந்த கீரையை நல்லா புடியாக நறுக்கிட்டு தண்ணி கம்மியாக விட்டு வேக வச்சுருவோம், கொஞ்சமாக உப்பை போட்டு வேக வச்சுருவோம். பாசி பருப்பு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. உடச்ச பருப்பு அதை என்னென்னா வறுத்துட்டு செவக்க வறுத்து வச்சுடணும். அப்படி வெந்தால் நல்ல வாசனையாக இருக்கும். வெறும் பச்சை பருப்பை வேக வைக்கிறதோட இந்த பருப்பை எப்போவுமே லேசாக சூடுபடுத்தி வச்சுட்டா பூச்சி புழுவே வராது. சில பேர் வீட்டில் பருப்பு நிறையா வச்சு பூச்சி வந்துடும், வண்டு வந்துடும், அப்படியே கொட்டிடும். அப்படி பண்ண வேண்டாம். இந்த ரவா, இந்த பாசி பருப்பு அதெல்லாம் எப்போவுமே வந்த உடனேயும் லேசாக சூடுபடுத்தி வச்சுட்டாக்க, அட்லீஸ்ட் ஜீரகம் கூட லேசாக சூடுபடுத்தினா கெட்டே போகுது 1 மாதத்துக்கு. அப்படியே வச்சுட்டு இந்த பாசி பருப்பு குழைய வேகணும். வறுத்து வேக விட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும். பாசி பருப்பு பாயசம் அடிக்கடி வச்சு எல்லார் வீட்லையும் வெல்லம் போட்டு, அப்போல்லாம் தேங்காய் பால் விட்டு சர்க்கரை போட்டு கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு, நல்லா இருக்கும் பாயசம். இப்போ தான் இந்த பாயசமே கிடையாது. இப்போல்லாம் பாசந்தி, பால் பாயசம், சேமியா பாயசம் இப்படி ஆகிடுது. பயத்தம்பருப்பு பாயசங்கிறது ரொம்ப கோவிலுக்கு தேவதீத்து தான் பயத்தம்பருப்பு பாயசமாக ஆகிடுது இப்போ. ஆனால் உடம்புக்கு அந்த காலத்துலாம் பயத்தம்பருப்பு பாயசம் அவ்வளோ நல்லது. இந்த பயத்தம்பருப்பை வேக விட்டு இந்த கீரையோடு சேர்த்துக்கணும். நல்லா குழைய வேக விட்டு இந்த கீரை, ஏன்னா தனியாக கீரையோட பயத்தம்பருப்பு போட்டால் வேகாது, பருப்பை தனியாக தான் வேக வச்சுக்கணும். லைட்டாக வறுத்துட்டு வேக வச்சுக்கணும். இந்த கீரையோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய், மிளகு போட்டு ஜீரகம் 3ஐயும் சேர்த்து அரைச்சி அதோடு சேர்த்துடணும். இந்த கீரையோட மிளகு, தேங்காய், ஜீரகம், பூண்டு வேணா போட்டுக்கலாம்ல. பூண்டு பல்ல அது கீரையோடு சேர்த்து நறுக்கி பச்சையாக போட்டு உரிச்சு வேக விட்டுக்கலாம். இல்லை பருப்போட வேணாலும் குழைய வேக விட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கட்டி கடுகும் உளுத்த வறுவும் தாளிச்சு கொட்டி கொஞ்சம் பெருங்காயத்தூளை போட்டால் தேங்காய் நாள் தாளிச்சு கொட்டுங்க, சூப்பராக இருக்கும். கமகமான வாசனையாக இருக்கும். இந்த கூட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்லை வெறுமையை கூட கூட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்படி வேணாலும் சாப்பிடலாம். அது ரொம்ப எந்த கீரை சமைச்சாலும் இதே மெத்தடில் பண்ணலாம். மிளகு, பூண்டு பல்ல அதோட வேக போட்டுக்கலாம். தக்காளி பழம் முடிச்சா தக்காளி பழத்தை சேர்த்து ஒரு பொடியாக நறுக்கி போட்டு இந்த கீரையோட சேர்த்து வேக. நீங்கள் சொன்னது வந்து வெங்காயம் தக்காளியே சேர்க்காமே பண்ணுறது. ஆமாம், வெங்காயம் தக்காளி சேர்க்காம மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில வேக வச்சுட்டு ஒரு பக்கம் பாசி பருப்பை வறுத்துட்டு அதையும் வேக வச்சுட்டு ரெண்டு கலந்து இதை அரைச்சி விட்டு கொதிக்க விடலாம். தேங்காய், ஜீரகம், மிளகு போட்டு அரைச்சிட்டு ஒரே போர் அடிச்சுனாக்க வெங்காயம் தக்காளி வதக்கி இந்த கீரையில போட்டு இந்த பாசி பருப்பு வேக வச்சதையும் போட்டு கொதிக்க விட்டு அப்படியும் சாப்பிடலாம். ஓகே, பல விதமா செய்யலாம். இந்த கூட்டு அருமையா சொன்னீங்க. அதாவது ஈவன் பேச்சுலர்ஸ் கூட அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கீரை குழம்பு எப்படி பண்றது? கீரை குழம்பு ஒன்றும் கீரை வேக வச்சுட்டு கொஞ்சமாக புளியை கரைச்சி விடணும். கொஞ்சமாக புளியை கரைச்சி விட்டுட்டு
சாம்பார் பொடி வீட்டிலலாம் அரைச்சி வச்சுருப்போம். சாம்பார் பொடி நான் சாம்பார் பொடி கடையில் வாங்கட்டேன், அதையும் நான் வீட்டில் தான் அரைப்பேன். சாம்பார் பொடி போட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக கொதிக்கணும். கீரை நல்லா எண்ணெயை விட்டு வதக்கிட்டு வேகலாம் விடணும். அந்த குழம்புலேயே போடலாம். பொடியாக நறுக்கணும். 1-2 கிள்ளி போடக்கூடாது. நல்லா பொடியாக நறுக்கிட்டு லேசாக நெய்யோ எண்ணெயை விட்டு வதக்கிட்டு கொதிக்கிற குழம்புல போடணும். பருப்பு ஒரு கீரைக்கு சரிக்கு சரி பருப்பு அது வேக போட்டுக்கணும். இல்லை பாதி பருப்பு பாதி பயத்தம்பருப்பு வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு இந்த குழம்பு கொதிக்கிறது இல்லையா, அதோட இதையும் போட்டுடணும். போட்டுட்டு கொஞ்சோண்டு தேங்காய், கொத்தமல்லி வர தனியா, ஒரே ஒரு மிளகா வத்தல் அரைச்சி அதோட சேர்த்துடணும். அவ்வளோ வாசனையாக இருக்கும். அரைச்சி விட்ட கீரை குழம்புன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். அது அப்படி பண்ணிக்கலாம். சூப்பர் மாமி. அதாவது ரத்த சோகை, அதாவது இந்த அயன் டிஃபிஷியன்சிக்கு வந்து கீரை கூட்டு கீரை குழம்பெல்லாம் எப்படி பண்ணோன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, மாமி சொன்ன அந்த டேட்ஸ் எல்லாம் வச்சு அந்த சப்பாத்தி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டெய்லி 2 பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து இந்த ரத்த சோகை வராது. அது மட்டும் இல்லை, பீட்ரூட் ஜூஸ், பீட்ரூட் சூப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக சொன்னாங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி மேம். நன்றி, வணக்கம்.